வேதனைப்படுகின்றனர். சிலர் நம்பிக்கையை இழந்து வாழ்க்கையில் போராடுகின்றனர். இவ்வாறான அனைவரையும் நினைவில் கொண்டு அவர்களுக்காக நம் ஜெபங்களை இன்று ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நோயாளிகளை குணப்படுத்தியவரும் துன்பப்படுவோருக்கு ஆறுதல் அளித்தவரும் ஆவார். அவருடைய இரக்கம் எல்லையற்றது. சோர்ந்தவர்களே, சுமையுள்ளவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்ற அவரது வார்த்தையை நினைவில் கொண்டு நம்பிக்கையுடன் அவரை அணுகுவோம். இந்த திருப்பலியில் நோயால் வாடும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக, அவர்களை பராமரிக்கும் மருத்துவர்கள் மற்றும் குடும்பத்தினருக்காக மற்றும் நம் அனைவருக்கும் உடல் மன ஆரோக்கியம் கிடைக்க இப்பலியை அர்ப்பணிப்போம். அன்பானவர்களே, நாம் நம் பாவங்களையும் பலவீனங்களையும் உணர்ந்து மனம் திரும்பி இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட தயாராகுவோம். கருணைமிகு ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்டு நோயாளிகளுக்கு ஆறுதலும் குணமளிப்பும் அருள்வாராக. வருகை பாடல். வருஷம் திருவிழா நடக்கும், அன்னையோட அருள்மழ பொழியும். தாயும் கூட்டம் கோடி தரிசிக்க கூடும். கைமாலை பக்த கூட்டம் மகிமாலை பக்த கூட்டம் மாந்தியின் நடைமுறை நடந்தேறும் வலுப்பெறும். வேண்டி வரும் பக்த கூட்டம் ஆலயம் நெருங்கும். வாழ்வமரியின் சத்தம் வானத்தருளிடும். கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, எங்கும் கொண்டாட்டமே. கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமே, தொழுவெங்கும் ஊரெல்லாம் கொண்டாட்டமே. முகமை தாயுடைய 548வது ஆண்டு விழாவில் ஒன்றாக கூடி வந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக நோயாளிகளுக்காக, நோயாளிகள் நலம் பெற வேண்டும். எல்லாருமே நோயாளிகள் தான். உடல் அளவில், உள்ளத்தினுடைய அளவில் எல்லாருமே நோயாளிகள். ஒரு நோய்கள் கூட இதை மருந்து மாத்திரையில் போயிடும். ஆனால் மனநோய்கள்
தீரத்துக்கு ஆண்டவர் தான் மருந்து, ஆண்டவர் தான் மருத்துவர். எனவே இந்த ஒரு நல்ல ஒரு நாளிலே நமக்காக ஜெப சின்னங்களை வழங்கும் நம்மை ஆசீர்வதிக்க வருகை தங்களுடைய பரீட்சையும் பெற்று என்னுடைய அண்ணன் சரிங்களா, நம்முடைய தந்தை பாசமிகு தந்தை அடுத்தவை ஆல்பர்ட் அவர்களை விழா குழுவினர், ஊர் பெரியவர்கள், ஊர் நிர்வாகிகள், உங்கள் அனைவரும் சார்பிலுமே அவர்களை அன்பின் வருகை நாம் வரவேற்கிறோம். திருப்பதியிலே அவருக்காகவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபங்களை ஜெபித்திருப்போம். திருப்பதியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருள் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாட்டுக்களை நாம் முன்வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பான ஒரு வல்லமையான பிரசன்னத்திலே நாம் இப்பொழுது கடந்து செல்கிறோம். இறைவன் தாமே தந்தை கூறியது போல மன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு நபர்களை நாம் இனம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனை ஊடுருவி கடந்து நிற்கிறது நம்முடைய மக்களினுடைய மனங்களில். ஆகவே இது வெளியில் தெரிந்தால்தான் பிரச்சனை, வெளியில் தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை என்கிற விதமாகவே இது கையாளப்படுகிறது. ஆகவே இந்த நிலை மாற ஆண்டவருடைய அருட்கரம் மன ரீதியாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சிந்தனையால் பாவம் செய்தேன், சொற்களால் பாவம் செய்தேன், என் செயல்களால் பாவம் செய்தேன், கண்களால் பாவம் செய்தேன், என் சிந்தனையால் பாவம் செய்தேன், சொற்களால் பாவம் செய்தேன், என் செயல்களால் பாவம் செய்தேன். பாவம் செய்தேன், அன்பாய் பாவம் செய்தேன், இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர்வரியோரிடையும் மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவும் மீட்பரின் தாயாக தெரிந்து கொண்டுள்ளேன்.
அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உண்மை கொண்டிருக்கவும் எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் உங்களுடைய இந்த தெய்வீக வழியில் நம்முடைய தாய் திருவைக்காக மன்றாடும். நம்முடைய உயர் மறை மாவட்டத்திற்காக, பேராயர்களுக்காக, குருக்களுக்காக, துறவிகளுக்காக ஒப்புக் கொடுப்போம். மீனவ தொழிலுக்காக, நம்முடைய பகுதிகளுடைய மருத்துவமனைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, உதவியாளர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய வழிபாடை உடைய அன்பிய குடும்பங்களுக்காகவும், புனித வின்சென்ட் டி பால் சபையினருக்காகவும், புனித வின்சென்ட் டி பால் சபையுடைய உபகாரிகளுக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். அடுத்த ஆல்பர்ட் அவருடைய நலனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபிப்போம். ராபர்ட், ராணி, இனிகோ, வில்ஃபிரட் குடும்பத்தார் நன்றியாகும். லில்லி, புஷ்பம் குடும்பத்தார் நன்றியாகும். மார்ட்டின், வரராஜன், ஜோன், ஜோஸ்வின் குடும்பத்தார் நன்றியாகும். மாணிக்கராஜ் குடும்பத்தார் நன்றியாகும். அலெக்ஸ் குடும்பத்தார் நன்றியாகும். ஜான், நிக்கோலஸ், தெரேசா குழந்தை ஆட்சியுடைய ஆண் நிலைப்பாடுகளுக்காகவும், அல்போன்சா குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ருஸ்டி, ஜெனி குடும்பத்தார் நன்றியாகவும், மடோன், பிரகதி குடும்பத்தார், வில்லியம்ஸ், மேரி குடும்பத்தார் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்காரு. இறந்த அடிவர்கள் மரிய, மதுரை நாள் லியாயுடைய ஆண் நிலைப்பாடுகளுக்காகவும், தீபன், பூர்ணிமா குடும்பத்தார், ஃபெலிக்ஸ், செலினா, மேரி, ஆண்ட்ரின் குடும்பத்தார், வசந்த், ஜாஸ்மின், லிடியா, நிஷாந்த், தேவின் குடும்பத்தார், கலையரசன், ஸ்டெஃபிகிராஃப், கவிஷா, பிரனிஷா குடும்பத்தார், பிரவீன், ரோஸ்லின், ஜோயல், ஜெபின் குடும்பத்தார், சந்திரராஜ், ஷீலா குடும்பத்தார் உடல்நலம் வேண்டியும் ஜெபங்களை கேட்கிறார்கள். கிஷோர் அவர்களுக்கு வேலை கிடைக்கும்படியும் நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டும் ஜெபங்களை கேட்கிறார்கள். மெக்லின்டின், ஆனா, அல்போன்சா, நெட்ரின், கிஷோர், டயான்ரின், டிலாரின், ஈஷா உடைய உடல்நலம் வேண்டி, லூடுசாமி, கிரேசி, புளோரிஸ், ஸ்மைலா இவருடைய ஆண்மையிலைப்பாடுவதற்காகவும், எஸ்எல் குழந்தைசாமி, எஸ்கே ஜான் குடும்பம் எல்லாருக்கும் நல்ல சுகம் தரும்படியாகும். லூத்ராஜ், மெரினா குடும்பத்தார் நன்றியாகும். எதிராஜ், பவுனி, திரேசா குடும்பத்தார் நன்றியாகும். ராபர்ட், கெனடி, டயானா, ஜான்சி, ராணி, ஜெசின், ராகுல், ஷெர்லி குடும்ப கருத்தில் நிறைவேறும். ஆண்டனி, ஜூலியன், பால், ஸ்மைலா, டேரின், டேரியோ நல்ல உடல்நல சுகத்திற்காகவும் சிறப்புகளுக்காகவும், குழந்தைசாமி, ஜெயவெளி, அனீஷ், கிறிஸ்டி குடும்பத்தார் நன்றியாகும். இறையும் ராக்கேல் பிள்ளைகள் கருத்தில் நிறைவும். ராபர்ட், சுந்தரி, சகாயரா, சகுந்தரா நன்றியாகவும். பிலோரின், ஸ்மைலா, லூடுசாமி, கிரேசியுடைய ஆண்மையை பார்வைக்காகவும், சகாய, ஜெஸ்டஸ், சுகன்யா குழந்தை பாக்கியம் பெற்றதற்கு மகிமை தாய்க்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தாமஸ், ராஜேஷ் குடும்பத்தார் நன்றியாகவும், சாரா, ஜோசப் குடும்ப கருத்தில் நிறைவேறுபடியாகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் மனித வாழ்வில் வரும் சோதனைகளிலும் துன்பங்களிலும் கடவுளின் மகிமை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. நாம் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் நம்மை மறந்துவிட மாட்டார் என்பதை நம்பிக்கையுடன் உணரச் செய்கிறது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் விடியல் ஒளிபோல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய்,
அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நாளிதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கெலிலே தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் நம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மகிமை மாதாவினுடைய திருத்தலத்தில் கூடி நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை நாம் முன்வைத்து தியானிக்கிறோம். நான் அடிக்கடி இந்த திருவிழா கூட்டங்களுக்கு செல்லுகிற போதெல்லாம் சொல்லுகிற ஒரு செய்தி இதுதான். எதற்கு இந்த திருவிழா? நம்முடைய பெருமை விளங்க எதையாவது உலகத்திற்கு காட்டுவதற்காகவா? எங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பாருங்கள், இந்த பணத்தெல்லாம் நாங்கள் எப்படியெல்லாம் செலவு பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு நம்ம பக்கத்து ஊர்களுக்கு காட்டி நம்ம பெருமை பாராட்டுவதற்காகவா? அல்லது இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடி இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு அடையாளங்களை காட்டலை அப்படின்னா மாதா கோபித்துக் கொள்வார்களா? தெய்வ குத்தம் வந்துருமா? எதனால் இந்த திருவிழா, எதற்காக இந்த திருவிழா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? எல்லா ஆலயங்களிலும் இந்த திருவிழாக்கள் நம்மை கடவுளோடு இணைக்கக்கூடிய பாலங்களாக இருக்கணும். கடவுளோடு அது இணைந்திருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கும் யாருக்காக இருந்தாலும் அது சிறப்பான வெற்றியை கொடுக்கும். அன்னை மரியாள் கடவுளுடைய ஒரு முழுமையான கீழ்ப்படிதலின் அடையாளம். கடவுள் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்தாங்க. அது அன்னை மரியாளாக இருக்கட்டும், சூசேப்பராக இருக்கட்டும், அவர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்தாங்க. அதனால தான் அவங்க அவமானத்துக்கு உட்பட்டாங்க. அதனால தான் அவர்கள் அந்த வெறுமையெல்லாம் தாங்கி கொண்டிருந்த வேதனையெல்லாம் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது அவர்கள்ட்ட போய் கொட்டுறாங்க. செருக்குற்றோரை சிதறடித்தார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஒரு இறையியல் ஆழம் நிறைந்த வார்த்தைகள். அதையெல்லாம் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம விழா கொண்டாடுகிற நாம
அடிப்படையிலே யோசிக்கணும், எதற்காக இந்த விழாக்கள். இன்னைக்கு முதல் வாசகத்தில் எசையா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகம் 58வது அதிகாரத்தில் இருந்து வாசிக்கப்பட்டது. நான் என்ன கேட்குறேன் அப்படிங்கிறத கடவுள் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை இன்றைக்கி எடுத்து நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதே எசையா புத்தகத்தினுடைய முதல் நூல் முதல் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், உன்னைய யார் காணிக்கையை கொண்டுட்டு வர சொன்னான், உனக்கு யார் எனக்கு பலி கொடுக்க சொன்னான், யார் உன்னை தூபம் போட சொன்னான், உன் தூபம் எனக்கு நாட்டத்தை கொடுக்கிறது, நீ கொடுக்கிற பலி எனக்கு வேதனையை கொடுக்கிறது. எவ்வளோ வேதனையோடு சொல்லுவார் பாருங்க கடவுள். நீ கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு அது வெறுமையாக இருக்குது. உன்னை யார் அமாவாசை திருவிழா கூட்டங்களை கூட்ட சொன்னது, இதெல்லாம் செய்து நீ என்னைய வேதனைக்குட்படுத்திட்ட. இந்த வார்த்தைகளை தான் நீங்கள் பைபிளில் படிக்க முடியும். பாருங்க 12வது இறைவசனத்திலிருந்து இருக்கிறது. நீ என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகிறது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் திருவழிபாடு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களை என் உள்ளம் வெறுக்கிறது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின. இவற்றை சுமந்து சுமந்து சோர்ந்து போனேன். பாருங்க கடவுள் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துகிறார். இப்போ கடவுள் இந்த வார்த்தைகளை நம்மகிட்ட சொல்றாருன்னா நமக்கு உணர்ச்சி இருக்கணும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் இருக்குதா? என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பெரியவங்கள்லாம் போய் இட்லி சுடுறதா தோசை ஊற்றுறதா தெரியல, வீட்டுக்கார் வந்துடுவார், கோதுமை தோசைக்கு மாவு பிசைஞ்சு வந்துருக்கலாம், மறந்துட்டு வந்துட்டேன், அப்படி எதையாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? நீங்களே உங்களுக்கு சாட்சி. என்ன, நான் இல்லாதது போலாதெல்லாம் சொல்லலை. அங்கே என்ன இருக்குதோ அதை நான் பார்த்ததை நான் சொன்னேன். நீங்கள் ஆமாம் சாமி அப்படி சொல்லிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. உயிரே இல்லை சாமி, ஆத்மா செத்து பல வருஷமாச்சு, சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க நம்மகிட்ட. நீ என்னன்னாலும் கேளு சாமி, நான் சொல்லிக்கிட்டே இருப்போம். நீ என்னன்னாலும் சொல்லிக்கிட்டே இரு, நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பாருங்க, இந்த திருவிழாக்கள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம வழிபாடுகள் எல்லாம் ஒரு வெற்று வழிபாடாக மாறிக்கொண்டு இருக்கிற. இப்போ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு, பட் வேறு வழி இல்லை. எல்லாம் இருக்குது, லைட் எரியுது, சீரியல் இருக்குது, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்டு லைட் அடிச்சுக்கின்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. மேக்கப்போட வந்துட்டோம். நம்ம ஃபாதர் சொன்னார், நிறைய பேருக்கு உடம்பு நோயை விட மனநோய் ஜாஸ்தின்னார். எத்தனை குடும்பம் இருக்கிறோம் நம்ம பங்கில்? 700 இருக்குமா, 400 இருக்குமா? 400 குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3 பேராவது இருப்பாங்க இல்லையா? 400 பேர்னா எத்தனை பேர் வந்திருக்கணும்? 1200 பேர். 1200 பேர் வரலன்னாலும் பரவாயில்ல, அதில் பாதியை கணக்கெடுத்து 600 பேர் கூட இருக்க மாட்டீங்க போல இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ யாருக்கு மனநோய், மனவியாதி எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த மனவியாதி இருக்கிறவங்கெல்லாம் கோயில் பக்கமே வரமாட்டாங்க. கோயிலுக்கு வராமல் என்னத்தை அதான் இந்த ஸ்பீக்கரில் கேட்குதே அப்படியே கேட்டுகிட்டே உட்காந்துக்கலாம், அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு பூசையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு நாகினி நந்தினி மோகினி நாசமாக போன நீ. அதே இதில் இந்த பக்கம் ஒரு சத்தத்தை கேட்டுக்கிறது, பூசையும் பார்த்துக்கிறது. அங்கே டுஷ் புஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று நீ உன்னை நான் கொல்லாம ஓட மாட்டேன், இங்கே ஆண்டவர்களோடு இருப்பாராக. அது சொல்லும், உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன், உன் குடும்பத்தை அழிப்பேன். இங்கே சொல்லும், உன் குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆண்டவர் இருக்கார். யாரோட இருப்பாரு ஆண்டவர்? யாரோட இருப்பாரு? புழு புடவை கட்டினவங்களோட இருப்பாரா? இல்லை காவி புடவை கட்டினவங்களோட இருப்பாரா? நிறைய பேர் புளுவாக கட்டிட்டு நிற்கிறீங்க. திருவிழா உடுப்பா அது, திருவிழாவுக்கு கட்டிக்கிறது. நீங்கள் சிஸ்டர், எனக்கு
ஒரு நாள் ஒரு அம்மா இப்படி தான் உங்களை மாதிரியே ஒரு கலரில் வந்தாங்க. வந்துட்டு அந்த அம்மா ஒரு சிலுவை வேற போட்டு இருந்துச்சு. நான் சிஸ்டர்ன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன். சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள். அது இதையும் பேசினாங்க. என்னடா அந்த அம்மா ரெலவெண்ட்டாகவே பேச மாட்டேங்கிறாங்களேன்னு எதோ பேசி சரிம்மா சிஸ்டர் பேசும்போது நம்ம என்னத்தை சொல்கிறது, சரிங்க சிஸ்டர், சரிங்க சிஸ்டர் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. கடைசியாக அந்த அம்மா சொன்னாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நாங்கள் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ இந்த அம்மா பிள்ளைக்குட்டி சிஸ்டரு. தேவ பிள்ளைகளை, இந்த விழாக்கள் நமக்கு உதவி செய்யணும்னா நாம் வந்திருக்கிற நம்மளாவது உகந்த பலியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் யாரோட இருக்கணும்னா ஆண்டவரோட இங்கே இருக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, வீட்டை பற்றி நினைக்கக்கூடாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பூச வைக்கிற சாமியாரெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்கன்னு. பூச வைக்கிற சாமியாரும் ஒழுங்காக பூச வைக்கலைன்னா, செய்வதை சரியாக செய்யலைன்னா மோட்சத்துக்கு போக முடியாது. சாமியாருக்கே இந்த கணக்கு அப்படின்னா இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? சாமியாருங்க நரகத்துக்கும் போவாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீலாம் செத்தா நேராக மோட்சம் சாமி. எப்படிமா சொல்கிறீங்க? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அங்கி போட்டிருக்கில்ல. நான் சொன்னேன், ஓ இதுதான் கணக்கா அப்படின்னு. நான் சொன்னேன், வீட்டில் 2 அங்கி சும்மா தான் இருக்கு, என்ன தரேன், நீயும் புருஷனும் போட்டுக்கோ, போ மேலே. அது என்ன கீழே அங்கி போட்டிருக்கிறதுனால அப்படி கீழேருந்து காற்று வந்து அள்ளி இப்படி தூக்கிட்டு போகுமான்னு தெரியல. அங்கியா இருந்தாலும் லுங்கியா இருந்தாலும் செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சா தான் மோட்சம். பிரைஸ் தி லார்ட். மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கேட்டு சொல்லுங்க, மோட்சத்துக்கு நான் போகணும் ஆசையா இருக்கு, போய் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்க. நான் கேட்கல, ஆண்டவர் கேட்கிறாரு. நீ வேண்டான்னா உன்னை தூக்க மாட்டாரு. அதனால விரும்புறவங்க எல்லாம் கரம் ஏற்றி சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் மோட்சத்துக்கு போனால் கூட்டமாக இருக்கும் சாமி, நான் மட்டும் நரகத்துக்கு போகிறேன். அப்படி நரகத்துக்கு போய் பிசாசை பார்க்க விரும்புகிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. சுதாரிச்சுட்டான். என் ஆர்வ கோளாறு மொட்டை சுதாரிச்சிருச்சு. பரவாயில்ல, குட்டி பிள்ளைகளை கணக்கில் சேர்க்கக்கூடாது, அதுங்க எவ்வளோ உற்சாகமாக இருக்குது. பெரியவங்க நம்மெல்லாம் உணர்வு அளவிலையும் அறிவு அளவிலையும் உற்சாகமாக இருக்கணும். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். சும்மா கண்ணை முழிச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறது இல்லை. லைட் எல்லாம் விழிப்பா இருக்குது, மைக்கு விழிப்பாக இருக்குது, நம்ம செஞ்சு வச்ச காரியமெல்லாம் விழிப்பாக இருக்குது. இப்போ ஆண்டவர் செஞ்சு நமக்குள்ள வச்ச காரியம் விழிப்பாக இருக்குதா? என்னது என்ன பூச உதவி போட்டுருக்கிற போது இப்போ எல்லா ஆல்டர் பேரும் அப்படியே திருமுறை முழிக்கிறீங்க. ஆண்டவர் செஞ்சு உங்களுக்குள்ள வச்சிருக்கிற காரியம் என்ன? பிள்ளைங்க அட்லீஸ்ட் வாய்வாவது என்னமோ சொல்லி பார்க்குது. வெரி குட். ஆத்துமா, ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாவை நேசிக்கிறார், ஆவி பொழிகின்றார். பார்த்தீங்களா? ஆத்மாவை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆத்மாவின் பொருட்டு தான் உன் உடம்ப கடவுள் நேசிக்கிறார். ஆத்மாவை யாரு கேர் பண்றாங்களோ அவங்கள தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உடம்புல நம்ம அழகா மேக்கப் பண்ணிக்கிறது இல்லை, வெள்ளத்தோலை வச்சிருந்தா கருப்பு தோலை அப்படிலாம் கடவுளுக்கு கணக்கே கிடையாது. உன் ஆத்மாவினுடைய வெளிச்சம். இன்னைக்கு இந்த சிறப்பான திருவிழா நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பினுடைய ஆற்றல், இந்த தலைப்பு சுயநல எண்ணங்களை இரக்க எண்ணங்களால் நிரப்புவோம். ஏங்க நிரப்பணும்? ஏன் நிரப்பணும்? ஒரு பைபிளில் ஒரு கதை இருக்குது இல்லையா, ஒரு சம்பவம் இருக்குல்ல. பிசாசு வந்து ஒருத்தர் வந்து கூட்டி மொழிவி எல்லாம் மனசெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. துரத்தப்பட்ட பேயெல்லாம் போய் என்ன செய்யுது? இருக்க இடம் தேடுது. இடம் இல்லாத போது திருப்பி எங்கே வருது? போன இடத்துக்கே திரும்பி வருது. விட்டுட்டு போன இடத்துக்கே திரும்பி வந்து இடங்கள் கூட்டி சுத்தப்படுத்தப்பட்டு இருப்பதை கண்டு என்ன செய்யுது? ரொம்ப மகிழ்ச்சியா என்ன செய்யுது? போய் இன்னும் 7 பிசாசை கூட்டிட்டு வருதான். இங்கவா, நல்லா இருக்க இடம், நிம்மதியா தங்கிக்கலாம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த திருவிழா நாட்கள்ல நம்மிடத்துல இருக்கிற எப்படி இந்த இடத்தெல்லாம் பாருங்க சுத்தப்படுத்தி இருப்பாங்க. தேவையற்றவைகளை எடுத்து ஓரமா போட்டுட்டு தேவையானதெல்லாம் வச்சு அழகுபடுத்தி இருக்கிறாங்க. விண்ணகத்தினுடைய பயணத்திற்கான அடையாளங்கள் இந்த திருவிழாக்கள். திருவிழாவில் கொடியேற்றுறதா இருக்கட்டும், லைட்டு போடுறதா இருக்கட்டும், ஸ்பீக்கர் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே அடையாளங்கள். அப்ப இதெல்லாம் எப்படி ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குதோ
அப்போ ஆத்மாவின் மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவையில்லாததை எடுத்து வெளியில போட்டுட்டு தேவையானதை உள்ளக்குள்ள வைக்கணும். நீ வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா பிசாசு வந்து வைப்பான். அதனாலதான் இந்த தலைப்புல உங்களை சிந்திப்பதற்காக அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற சுயநல எண்ணங்களை தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த இடம் எம்டி ஆயிடும். அப்ப அந்த இடத்தை எதால நிரப்பணும் அப்படின்னா இரக்க எண்ணங்களால, பிறர் நலத்தினுடைய அந்த எண்ணங்களால நீ நிரப்பிக்கொள் அப்படிங்கிறது தான் இந்த அழைப்பு, திருவிழாவுக்கான அழைப்பு. முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாம் பெருமையா இருந்தோம். வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் தீனி வாங்கி கொடுப்பாங்க. தீனி கொடுக்கும்போது பிள்ளைங்க போய் இப்படி வெளியில் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து இப்படி பார்த்துச்சுன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏய் அவனுக்கு கொஞ்சம் உடச்சி கொடுறா, புட்டு கொடுப்பா அப்படி சொல்லுவாங்க. இப்போ அப்படியே மாறிடுச்சு. அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, டா உள்ளே உட்காந்து தின்ட்டு போ, வெளில போனால் எப்படிப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லி கொடுக்குறோம். இதுதான் இந்த உலகத்தினுடைய பாணியாக மாறிடுச்சு, போக்காக மாறிவிட்டது. அதனால இந்த இரக்க எண்ணத்தை நமக்குள்ள வைக்கணும்னு தான் எசையா புத்தகம் சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், கொடுமை தலைகளை அவிழ்ப்பது, நுகத்தின் பிணைகளை அறுப்பது, விடுதலை செய்து அனுப்புவது, எவ்வித நுகத்தையும் உடைப்பது, பசித்தோருக்கு உணவை பகிர்வது, தங்க இடமில்லாத வறியவருக்கு வீட்டுக்கு அழைத்து வந்து இடம் கொடுப்பது, உடையற்றோரை காணும்போது உடுக்க கொடுப்பது. இப்படி இன்னைக்கு முதல் வாசிக்கப்பட்டது எல்லாமே எதெல்லாம் நீங்க செய்யணும்னு ஆண்டவர் கொடுக்கிறார். அதை தான் நான் வந்தோடனே சொன்னேன். அடிப்படையில் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு, அயலாருக்குரியதை அயலாருக்கு கொடு. இப்ப கடவுளுக்குரியதையே கொடுக்கறதுக்கு உங்க குடும்பத்தில் ஆள் இல்லை. இப்ப இங்க வந்திருக்கிறீங்க நீங்க, இப்ப பெண்கள் மட்டும் கை தூக்கி காட்டுங்க. இங்க இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளி ஊர்ல பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா விட்டுடுவோம் அவங்கள. இப்ப இங்க 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேர் கணக்கு. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க, என் கணவன், மனைவி, என் பிள்ளைகள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம் பூசைக்கு அப்படின்னு முழுமையாக அட்டண்டன்ஸு. தப்பாக சொல்லிடாதீங்க, ஆண்டவர் கையை அப்படி பரட்டி விட்டுருவார். சாமியாக இருக்கு எனக்கு தெரியவா போ, எனக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். என் குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் 4 பேர் நாங்கள் முழுசாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. ஏன்னா கூட்டமாக தூக்குன்னா ஆண்கள் எல்லா தூக்குனா கவுண்டிங் ஜாஸ்தியாக தெரியும். பெண்கள் மட்டும் கை தூக்குங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோன்னு சொல்லி. 1 2 3 4 5 போதும் போதும். உங்களுக்கே கணக்கு புரிஞ்சிருச்சா? எங்கே உன் கணவன், எங்கே உன் மனைவி, எங்கே உன் பிள்ளைகள்? யாருக்கு இந்த திருவிழா, யாருக்கு இந்த வழிபாடு? அப்போ இந்த நவநாள்னா தேர் பிடிச்சா போதுமா? கடைசி நாள் வந்து இதுதான் வெற்று வழிபாடு பிள்ளைகளே. கடவுள் கேட்கிறத கொடுக்க விரும்பாத ஒரு சமூகமாக நம்ம மாறி போய் நிற்கிறோங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்களாக இருக்கிறது. அதனால மனமாற்றம் ரொம்ப முக்கியம். மனமாற்றம் அப்படின்னா கோயிலுக்கே வராதவன் கோயிலுக்கு வர்றதுதான் மனமாற்றம் இல்லை. கடவுளை மறுதளிச்சவன் கடவுளை ஏத்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு காரியத்தை எப்படி அணுகி கொண்டிருக்கிறோமோ அந்த அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வேணும். கோயிலுக்கு போறேன், எதுக்கு போறேன்? ஒருத்தர் சொல்றாரு 5 மணிக்கு நான் பூசைக்கு போயிடுவேன்னாரு. நான் பாராட்டினேன். உண்மையாலுமே 5 மணிக்கெல்லாம் பூசைக்கு வரீங்கன்னாக்க 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வரணுமே பிரதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இல்லை ஃபாதர், நான் அந்த 5 மணி பூசைக்கு தான் அந்த தாத்தா சாமி பூசை வைப்பார். பிரசங்கம் வச்சாருன்னு வச்சுங்களேன், மொய்மின்னு வச்சு 5-10 நிமிஷத்தில் முடிச்சிடுவார். 5:30க்கெல்லாம் மேக்சிமம் போனிச்சுன்னா ஒரு 5:40க்கெல்லாம் பூசை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பையை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்கி கொண்டு வீட்டில் தூக்கி போட்டுட்டு படுத்தேன்னா, டிவி போட்டேன்னா அப்புறம் அப்படியே தூங்கிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு மத்தியானம் சோத்துக்கு தான் எழுப்புவாங்க. அன்னைக்கு 5 மணி பூசையை ஒழிச்சு விட்டேன்னா அப்போதான் நிம்மதி அப்படின்னார். அப்போதான் தெரியுது அந்த மனுஷன் 5 மணி பூசையை ஆசையாக பார்க்கல, ஒழிச்சு விட்றார். பிரைஸ் எல்லாம் என்ன எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க? தூங்குறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம் பாடியோ. இன்னும் அத்தனை கை தூக்கிடுச்சு. நான் அப்பப்போ டெஸ்டர் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ விழிப்பா இருக்கிறியான்னு, லைட் எரியுதான்னு. கொஞ்சம் பேர் திட்டுறாங்க, எடுபட்டு போய் ஏமாத்திட்டே இருப்பான் போல, கட்டையில் போகிறேன். திட்டினவங்கள இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். பார்த்தா அதுக்கும் 10 பேர் இறங்கி வாடா பார்த்துக்கலாம்.
உன்னை ஏரியா விட்டு பழவேக்காடை விட்டு வெளில தள்ளுறதில்லடா. 11:30 மணிக்கு பூசை, இப்போ ட்ரெயின் இருக்குது, என்னை விட்டுருங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வேதனைப்படுறார். பிள்ளைகளே, ஆண்டவர் வேதனைப்பட்டு இருக்கிறார். என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவேன்? என் பிள்ளைகள் வெறுமையான கொண்டாட்டங்களில் தங்களை இணைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டங்கள் உண்மையான ஒரு ஆசீர்வாதமான கொண்டாட்டமாக மாறணும்னா இந்த தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் கொடுத்தா போதும். இது கடவுளுக்கு தெரியும். நான் என்னென்ன செய்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். என் ஆண்டவர் நான் செய்வதை அறிந்து கொண்டிருக்கிறவர் என்னை என்ன செய்கிறாரு? பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, சாட்சியாக நிப்பாட்டுறார். திடீர்னு வந்து ஒருத்தர் கஷ்டத்தில் நிற்கிறாங்க. அவங்க கஷ்டம் சொல்கிற உங்களை நம்பி வந்துட்டோம், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கஷ்டத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? அது மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கலாம், குடும்ப பாரமாக இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுவேன், இயேசு உன்னை விடுவிப்பார், ஆண்டவருடைய பெயரால் நீ விடுதலை அடைவீங்க, போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க, பிரச்சனையெல்லாம் மாறிடுச்சு ஃபாதர், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சின்னு சொல்லுவாங்க. எப்படி நான் சொன்னேன்? நான் வந்து ஒன்றும் பெரிய ஞானி கிடையாது, நம்பிக்கையில் சொல்லுவேன். என் ஆண்டவருக்காக நான் ஓடுறேன், என் ஆண்டவருக்காக நிறைய கஷ்டத்தை நான் தாங்குறேன். அதனால என் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இதோ எனக்காக இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அவர் செய்வார். அப்ப யாருக்காக கடவுள் செயல்படுறாரு? தனக்காக வாழுகிற பிள்ளைகளுக்காக அவர் செயல்படுகிறார். தனக்காக வாழுகிற பிள்ளைகளுக்காகவே அவர் அதிசயங்களை செய்கிறார். அப்போ உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் உண்மையாய் நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றம் வேணும். அதைத்தான் நாங்கள் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கணும்? உனக்கு நன்மை பயக்கிறதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடாது, பிறருக்கு நன்மை கொடுக்கிறதா இருக்கணும். அதைத்தான் இந்த நற்செய்தியில ஆண்டவர் சாப்பாடு போட்டதெல்லாம் நம்ம வாசிச்சோம். மாட்டுக்கு நற்செய்தியில அவங்களுக்கு பசிக்கும், அவங்க போய் எங்க சாப்பிடுவாங்க? அவங்க மயங்கி விழுந்துருவாங்க, புள்ள குட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இயேசு பாருங்க அந்த பக்கமா இருந்து யோசிக்கிறார், சீடர்கள் இந்த பக்கமா இருந்து யோசிக்கிறாங்க. நம்ம கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு, நம்ம இந்த காசுக்கு வாங்கினா ஒருத்தனுக்கு ஸ்பூன்ல கூட ஊட்ட முடியாது. பாருங்க இவங்க எப்படி யோசிச்சாங்க. அப்ப இயேசுவினுடைய பார்வை உங்களுடைய பார்வையாக மாறணும். ஆண்டவர் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்றாரு பாருங்க, கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். இதெல்லாம் நீ கட்சி நீயா நானா, நீ சொன்னா கேட்கணுமா, நான் சொன்னா கேட்கணுமா, நாங்க இப்படிதான் செய்வோம். நான் எத்தனை வருஷமா இந்த கோயிலில் இருக்கேன்னு தெரியுமா? ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து சாமியாருக்கும் அங்கே இருக்கிற ஒரு குழுவுக்கும் ஒரு பிரச்சனை. ஃபாதர் சொல்கிறாரு, இது நல்லா இல்லை, இது வந்து ஒரு சாரார் மட்டும்தான் நீங்கள் இணைஞ்சி செய்கிறீங்க, இது எல்லாரையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அவங்க உடன்படவே இல்லை. சாமி 5 வருஷம் வந்துட்டு நீ போகிற ஆள், நீ வாயை புத்திக்கிட்டு செய்ய வேண்டியதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். முன்னாடியெல்லாம் குருக்கள் தான் ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தாங்க, இப்போ குருக்களுக்கே மக்கள் தான் ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. நீ எப்படி போகணும், நீ எங்கேருந்து வரணும், எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அது சரியாக இருக்காது பிள்ளைகளே. நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சாபத்தை கொடுத்துரும். நீங்கள் கோயிலில் தான் வேலை செய்வீங்க, நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் கோயிலில் தானே வேலை செய்கிறேன். ஆலயத்தில் வேலை செய்து தான் அநேகர் சாபங்களை வாங்கி கொண்டாங்க. ஆரோனின் புதல்வர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை போய் செய்கிறான். எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா அவர் தான் ஆரோன். எங்கள் அப்பா பெரிய ஆள் தெரியுமா? அப்போ நாம் போகக்கூடாதா அப்படின்னு அந்த பரிசுத்தமான இடத்துக்குள்ளே போய் காலை வச்சாங்க 2 பேரும். அந்த இடத்துல தூக்கி அடித்து 2 பேரும் செத்துட்டான். பாருங்க, அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, இந்த திருவிழாக்கள் நம்முடைய இயல்பை மாற்றணும், நம்மளுடைய எண்ணங்களை உடைக்கணும், தியாகத்துக்குள்ளே கொண்டுட்டு போகணும். இதெல்லாம் செய்தால் தான் இந்த விழா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. இது வரைக்கும் யாரும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வந்தாங்களா ஒரு கதையை சொல்லிட்டு ஏதாவது ஒரு கதையோட ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆல்பர்ட் சாமி நிறைய பேர் விரும்புறதில்ல. காரணம் என்னன்னா, நம்ம பேசுறது இதயத்தில் அப்படியே கத்தி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. இந்த ஆள் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே, இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு திட்டக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் திட்டுனா திட்டுங்க. ஏன்னா நாங்கள் பைபிளை பேசிகிட்டு இருக்கோம், வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வார்த்தை தான் உன்னை விடுவிக்கும். நீங்கள் தூக்கிட்டு வர சப்பரமோ அன்னை மரியாளின் உருவங்களோ உங்களை காப்பாற்றாது. அதெல்லாம் செய்யக்கூடாதா சாமி? தாராளமாக செய்யலாம். அதை செய்கிறதுக்கு இணையாக நம்ம என்ன செய்யணும்? வாழ்வை மாற்றணும். முதல்ல
இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விடுதலையின் அடையாளம். நம்ம உருவாக்கி கொண்ட இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு அதுக்கு வழிகாட்டுது. இப்ப அன்னை மரியாதை இந்த இடத்துல வச்சிருக்கிறோம்னா, இத்தனை ஆண்டுகளாக இந்த அன்னை மரியாள் இந்த இடத்துல இருந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டுலாம் இல்ல, அவங்க வழிகாட்டுறாங்க. நான் யாரை பார்த்து உயர்ந்து நின்ன, நான் யாரை பார்த்து நான் விண்ணகத்தில் போய் அரசியாக முடிசூட்டப்பட்டு அபிஷேகப்பட்டிருக்கிறேனே, யாருக்கா, எதற்காக? நான் ஆண்டவருக்கு முழுவதுமா கீழ்ப்படிஞ்சு நின்னப்பா, நீ அதே மாதிரி நில்லுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அன்னை மரியாதை பெருமைப்படுத்த தெரிஞ்ச நாம நம்மளுடைய ஆன்மாவை பெருமைப்படுத்த தெரியாமல் குப்பையாக்கிக்கிட்டே இருக்கிறோம், கண்டதையும் போட்டு. இது அன்னை மரியாள் கூட இயேசுவுக்கு எதிராக நிற்க மாட்டாங்க. நீங்க இயேசுவுக்கு எதிராகவும் இறைவார்த்தைக்கு எதிராகவும் செய்யக்கூடிய காரியங்கள் அன்னை மரியாதைக்கும் அவமானத்தை கொடுக்கும், புனிதர்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். நிறைய பேர் அந்தோனியார் பேரால கயிறு கட்டிக்கிறோம். அந்தோனியார் காப்பாற்றுவார் நினைக்கிறீங்க? அந்தோனியார் என்ன முதல்ல ஓடிடுவார், அவரு தான். அப்பா அவனை யாருன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா அந்தோனியார் ஒரு நாள் கயிறு கட்ட சொல்லி கொடுத்ததே கிடையாது. அந்தோனியார் எதிர் சாட்சியா நிற்பார். எப்போ? நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இல்லாத போது. இந்த வார்த்தை பாருங்க, பிலிப்பியர் 2:3 சொல்லுது பாருங்க, கட்சி மனப்பான்மைக்கு வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு. பார்த்தீங்களா? அந்த குவாலிட்டி உள்ளுக்குள்ள என்ன வைக்கணும்? மனத்தாழ்மை. மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். உள்ள பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்பா இல்லப்பா இப்படி செய்யுங்கப்பா, இது நல்லா இருக்குப்பான்னு ஒரு சொல்றாரு. அது ஒரு அர்த்தமுள்ள காரியமா இருந்தால் நம்ம கீழ்ப்படியணும். இப்போ ஊர் பெரியவருப்பா, அவர் சொல்றதை கேட்போம். ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க உங்கள் ஊரில், வயசானவங்க, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்க, சொருவத்துக்கு முன்னாடி போட்டுட்டு ஆடிட்டு நிற்கிறீங்க, நல்லா இல்லைப்பா, கடவுளுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வேத வாக்க எடுக்கணும். குருவானவர் ஒரு பங்கையே நிர்வகிக்கிறவர். பங்கில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் அவர் ஒருத்தர் தான் ஒரு மூலகாரணி. அவரு தான். அவருக்கு எங்கே என்ன நடக்குது எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. அப்போ சொல்வார், ஃபாதர் இது வேண்டாம், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லும் பொழுது அதை கீழ்ப்படிந்து செயல்படுத்துவதற்கு தான் நம்மளுடைய ஆலய பணியாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நம்ம இந்த இடத்துல தான் நீங்கள் மனத்தாழ்மையை பயன்படுத்த முடியும். பாயர் இருக்கிறாரு, நான் ஒரு பங்கில் இருக்கிறேன், சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னைய போய் நீ போய் அங்கே போய் இரு அப்படி சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இல்லை பிஷப் அப்படி போட முடியாது, நான் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன், தயவுசெய்து போங்க, நான் சொல்கிறது கீழ்ப்படிங்கன்னு சொன்னால் உடனே அதுக்கப்புறம் பேச்சு கிடையாது. அப்போ இதுதான் தாழ்மை. அப்போ இந்த மனத்தாழ்மையை ஐயா விட்டுருங்க, ஐயா ஐயா அடிக்காதீங்க, ஐயோ ஐயோ குழந்தைகளை அடிக்காதீங்க, பிள்ளைகளை அடிக்காதீங்க, என்ன தடை ஒயர்லாம் இழுக்கிறீங்களாடா, ஒயர்லாம் இழுக்கப்படாது. வெரி குட், கவனிங்க, சின்ன பிள்ளைகள்லாம் கவனிங்க, கவனிக்கிறீங்களா? பின்னாடி ஆள் உட்கார்ந்துருக்குது, நல்லா கவனிங்க, நேராக கவனிங்க, அடி உழுவும் பின்னாடி. அன்புக்குரியவர்களே, அதனால தான் சொல்றோம், நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம எழுதி வைக்கலைங்க, இதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. அப்போ உன்னுடைய அக்கறை பிறருக்கான அக்கறையா இருக்கணும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். இந்த இதெல்லாம் இவங்க எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கத்துக்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து உட்காரவே இல்லை, வாங்க போடுவோம் ஓடுவோம், அடுத்தது போவோம், அங்கே போவோம், அங்கே வந்திருப்பாங்கப்பா இந்நேரம் நம்ம ஆட்கள், அங்கே போய் 2 வார்த்தை சொல்லுவோம், இப்படி தான் ஓடிக்கிட்டே இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை உங்களுக்குள் இருக்கணும். கொலோசையர் 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரு? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையை போத்திக்கிட்டு இருக்கிற நீங்க தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரைஸ் எல்லாம். அபிஷேகம் வாங்கினவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். நான் அபிஷேகம் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருந்தீங்கன்னா மட்டும் கை தூக்கி காட்டுங்க. வாங்கலன்னா இல்லை, சும்மா சொல்லிடாதீங்க, வாங்கினா மட்டும் சொல்லுங்க. 1 2 என்ன சொல்றதுன்னு தெரியலையே, இவன் வேற எங்க டிக்கெட்டு பார்க்குறானேன்னு கொயர் மாஸ்டர் அப்படியே தூக்கிட்டார். ஒரு லைட்டாக தூக்கி வைப்போம், போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சரி, இப்போ அபிஷேகம்னோடனே உங்களுக்கு புரியல இல்லை, இப்போ புரியும் பாருங்க. ஞானஸ்தானம் வாங்கினவங்கலாம் கை தூக்கி காட்டுங்க. திருமுழுக்கு பேப்டிஸை வாங்கினவங்கலாம் நல்லா கை தூக்குங்க, கையாட்டுங்க, நல்லா இப்படி அசைச்சு காட்டுங்க. எல்லாரும் கையும் தூக்கிருக்கீங்க, கொஞ்சம் பேர் தூக்கலையே, அப்போ நான் வாங்காதவங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிறிஸ்தவராக அல்லாதவராக இருந்தால் வாங்கியிருக்க மாட்டீங்க. குட்டி பிள்ளைகளாம் வாங்கிட்டீங்களாப்பா? வாங்கிட்டீங்களா? டேய், ஞானஸ்தானம் வாங்கினியா நீனு? வாங்கினானா? கிறிஸ்தவ பையனா? கிறிஸ்தவ பையன் தானே?
என்னடா நீங்கள் சொல்லுங்கடா, அவன் கிறிஸ்தவ பையனா? ஆமாம், ரைட்டு, கை கீழே போடுங்க. இப்போ இந்த குட்டி பிள்ளைக்கு தெரியல பார்த்தீங்களா? எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த பையனுக்கு தெரியல. தெரியாத பற்றி பிரச்சனை இல்லை. தெரியாத வயசுலேயே ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை இந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் உன் திறமையை பார்த்து உன்னை இங்க தூக்கிட்டு வரல, உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கல. உன் பேச்சு திறனை பார்த்து நல்லா பேசுற, உனக்கு நான் அபிஷேகம் கொடுக்குறேன். நீ டங்ஸ்ல பேசுற, காராபா லா ஷாராபா, நோ, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் தன் ஆவிக்குரிய அபிஷேகங்களை ஒன்றுமில்லாமல் கிடந்த அந்த நேரத்திலேயே உனக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். வாங்கினவங்கள சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொன்னேன், கத்தக்கூடாது. பத்தியா, கத்துறது வேற, சத்தமா சொல்றது வேற. அப்ப பாருங்க, நம்ம பேம்பர்ஸ் மாட்டிக்கிட்டு படுத்து கிடந்து போவே கடவுள் கொடுத்தார். நம்மளுக்கு ஒண்ணுமே பதில் சொல்ல கூட தெரியாது. ஆண்டவர் உன்னுடைய அழகை பார்க்கல, உன் அறிவை பார்க்கல, அவர் உன் ஆன்மாவை பார்த்தார். நான் படைச்ச என் பிள்ளை அப்படின்னு பார்த்து தான் உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்தார். திருமுழுக்கு என்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த திருமுழுக்குல உங்களுக்கு மட்டும் இல்லை பிள்ளைகளே, உங்க வீட்டில் வராத இருக்கிற உங்க பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாருக்கும் இதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அபிஷேகங்கிற வார்த்தை தான் திருமுழுக்குல உங்களுக்கு வைக்கப்பட்டது. நாங்கள் குருவாக உயர்த்தப்பட்ட பொழுது எங்கள் கரங்களில் பூசப்பட்ட அதே எண்ணெய், ஒருவர் ஆயராக உயர்த்தப்பட்ட பொழுது அவரும் தலையின் மீது பூசப்பட்ட அதே எண்ணெய் உங்களுடைய தலையிலும் பூசப்பட்டு, வேற வேற என்ன கிடையாது, அதே பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய கிறிஸ்மா எண்ணெய் உங்களையும் கடவுள் என்ன செய்தாரு? குருத்துவ அபிஷேகத்தில் உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சாமியாருங்க அங்க உடுப்பு போட்டுக்கிட்டு இங்க வந்தோம். ஏன் தெரியுமா? பொது குருத்துவத்தில் இருந்து தான் பணி குருத்துவம் வந்துச்சு. அங்க இருந்து தான் பணி செய்யறதுக்கு ஆட்களை கடவுள் இங்க கூப்பிட்டாரு. அப்ப அந்த கூட்டம் ஒழுங்கா இருந்தாதான் அடுத்த ஆள் அங்கிருந்து ஆண்டவர் எடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப மற்றவங்க செய்யறாங்களா செய்யலையா அதை பத்தி உனக்கு கவலை இருக்க கூடாது. நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் செய்யணும். இப்போ உங்க ஃபாதர் அவரு ஜெபம் பண்றாரு, அங்கி போட்டுக்கிட்டு வராரு, எல்லாம் செய்யறாரு. ஏன்? அவர் அழைக்கப்பட்டவர்னு அவர் உணர்றாரு. அவர் ஒரு குரு அப்படிங்கிறத உணர்றாரு. அதனால நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அவர் என்ன செய்யணுமோ செய்யறாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபாதர்கிட்ட. ஏன்னா வரும்பொழுது கூட்டமே இல்லை, ஆரம்பிக்கும் போது அதை பத்தி அவர் கவலைப்படலை. டயத்துக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. இதுதான் குரு. தேவ பிள்ளைகளை, இந்த குருத்துவத்தினுடைய அடையாளத்தை தான் நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட உங்ககிட்ட கடவுள் இன்னும் நிறைய தேடுவார். பாருங்க, ஒரு அந்த தோட்டத்தில் ஒரு மரம் கனி கொடுக்காம கிடக்கு. அந்த தோட்டக்காரர் வந்து பார்க்கிற போது, இந்த மரம் இன்னும் காய்க்கவே இல்லடா, இந்த மரத்துக்கு இவ்வளவு உரம் போட்டோம்டா, வெட்டி போடலாம்டா. உடனே தோட்டக்காரர் ஓடி வர்றாரு, ஐயா ஒரு வருஷம் விட்டு வையா, இந்த மரம் காய்ச்சிடும், காய்க்கலன்னா வெட்டிடலாம். யாரு கேட்டா? தோட்டத்தில் வேலை செய்யற இந்த தொழிலாளி கேட்டாரு. தோட்டத்தின் உரிமையாளர் வெட்டுனாரு. தோட்டக்காரர் கேட்டதுனால அந்த மரத்தை என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டாம விட்டுட்டாங்க. இப்போ வெட்டிட்டாங்களா விட்டுட்டாங்களா? வெட்டிட்டாங்களா வெட்டிட்டாங்களா? நிறைய பேர் அப்படியே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அப்படிதான் இருக்குது பைபிளில். விட்டுட்டாங்கன்னு சொல்லலை, வெட்டிட்டாங்கன்னு சொல்லலை, விட்டு விடுங்கன்னு சொன்னதோட நிற்கிது. இந்த மரம் எங்கே இருக்குது இப்போ? அந்த மரம் எந்த எந்த ஊரில் இருக்குது இப்போ? பழவேற்காட்டில் அப்படியே பம்பரமாக பார்த்துட்டு நிற்குது. அப்படியே என்னதான் சொல்ல வரான் இப்போ அப்படின்னு மூஞ்சி நிறைய பேருக்கு கோபம் செவப்பா இருக்குது மூஞ்சி. தேவ பிள்ளைகளே, அந்த மரம் வேற யாரும் இல்லை, பழவேற்காட்டில் உட்கார்ந்து இருக்கிற நீ தான் அந்த மரம். இப்ப சொல்லுங்க, மரத்தை வெட்டிடலாமா விட்டுடலாமா? விட்டுருவோம் சாமி, அதை என்ன பாவம் அந்த மரம். மரம்னா வெட்டி விடலாம் சாமி அப்படி சொன்னோம். இப்ப மரம் நீ தான் மரம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, வெட்டலாமா விட்டுடலாமா? ஒரு 5 வருஷம் கழிச்சு பாப்போம் சாமி. தேவ பிள்ளையே, நாட்கள் கிடையாது, நாட்கள் கொடுக்கப்படலை, நாட்கள் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. சுதாரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதுக்குத்தான் இந்த சிறப்பான காரியத்தை எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போய் கடவுளை பார்க்கணும்னு. யார் பார்ப்பாங்க?
ஆல்டர் பாய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், யார் போய் கடவுளை பார்ப்பாங்க? நல்லவங்க பார்ப்பாங்க. வெரி குட். நல்லவங்கன்னா யார்? பெரியவங்க சொல்லுங்கள். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறைவசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? வெரி குட். இயேசுவே ரட்சியம். ஏப்பா எங்க இருந்து வரீங்க? டே நெஞ்ச நக்குறீங்கடா தம்பி எல்லாம். அப்படியே நெஞ்சு அப்படியே என்னது கொள்ளை கொள்றீங்கடா. இவ்வளோ சடக்குன்னு சொல்லிவிட்டீங்களே. தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியே பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. மத்தேயு 5:8 என்னவா இருக்கும்? உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய சல்யூட் அடிக்கிறேன். வெரி குட். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள். இப்ப தூய்மையான உள்ள வேணும், என்னங்க செய்யணும்? அதுக்கு தான் சாமி 500 மெழுகுதிரி வாங்கி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு திருவிழானாலும் ஒரு 50 மெழுகுதிரியை கொண்டு வந்து கொளுத்தி அந்த இடத்த நாசமா போட்டா தான். இல்லாட்டினா எந்த திருத்தலம் ஒன்றும் எஃபெக்டா இல்லை சாமி. அங்க அந்த திருத்தலத்துக்கு போய் ஆலோயர மெழுகுதிரியை கொண்டு போய் அப்படியே கொட்டிட்டு போகணும். அந்த கடலில் குளிச்சுட்டு அப்படியே தக்க புதக்கன்னு மண் அள்ளிக்கிட்டு அப்படியே ரொம்ப உள்ளே போய் தண்ணியோடு போய் கோயிலெல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டு அப்படியே கொண்டுட்டு போய் இந்த மெழுகுதிரியை கொளுத்தி ஊற்றி விட்டுட்டு வந்தால் தான் நிம்மதி. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் செஞ்சால் தூய்மை ஆகிடுமா? பைபிள் சொல்றத கேளுங்க. லூக்கா நற்செய்தி 11:41 என்ன சொல்லுது தெரியுமா? குட்டி பிள்ளைங்க கவனிங்க. லூக்கா நற்செய்தி 11:41 சொல்லுகிறது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமா கொடு, அப்பொழுது உனக்கு அனைத்தும் தூய்மையா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு சொல்லுங்க, காது கொடுத்து சொல்லுங்க. பிசாசின் மடியில உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. நல்லா கேட்டுட்டு சொல்லணும். பிசாசின் மடியில உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்பாடா, பரவாயில்ல. இந்த அளவு ஜெயிச்சா கூட போதும். இங்கே இவ்வளோ உஷார்படுத்த வேண்டியிருக்க. வெளியில் போனீங்கன்னா பிசாசு உஷார்படுத்துவானா? உன்னை எத்தனை இடத்துல ஏமாத்திட்டு இருக்கிறான். அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளே, ஜெபிங்க 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 அப்படின்னு. ஜெபம் உன்னைய காப்பாற்றும். வேதம் சொல்லுது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. அப்போ தர்மமாக கொடுத்தா தான் உனக்கு விடுதலை. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, மாற்கு நற்செய்தி 10:45 சொல்லுது, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். இப்ப இயேசு தூயவர் தூயவர்னு சொல்றோமே, எதை வச்சு சொல்றோம் தூயவர்னு? கல்வாரி மலையில ரத்தத்தை கரங்களை விரித்து ரத்தம் சிந்தினார் பார்த்தீங்களா? அதை வச்சு தான் அவர் செஞ்ச 1000 புதுமையோ அல்லது உருமாறினதோ அல்லது அவர் பிரசங்கம் வச்சதையோ எல்லாம் வச்சு சொல்லல. எல்லாத்துக்கும் மேல அவர் கரங்களை விரித்து தன்னை முழுமையாய் கையளித்தார் பாருங்க. அதனாலதான் நீங்க பூசையில பாடுறீங்க, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். இந்த பாட்டை நீங்க பாடுறதுக்கான ஒரே ஒரு அடையாளம் கல்வாரி மலையில இயேசு உயிர் துறந்தார். அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபையில இந்த திருச்சிலுவை, பாடுபட்ட திருச்சிலுவை இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஐக்கன். இயேசு இல்லாத சிலுவையை நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை. இயேசு இல்லாத சிலுவை தானா நம்மளை விடுவிக்கல. அதன் மீது இயேசு ஏறினார், தன்னை முழுவதுமாக இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக வைத்தாரு. இன்னைக்கு இந்த வெளிப்பாடாக நீங்களும் நானும் மாறணும். ஆண்டவர் அதுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், வார்த்தையில வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு 9:13 சொல்லுது பாருங்க, நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீ பூசையை இங்க வச்சு எழுதிட்டு அங்க பூச அங்க பூச எல்லா இடத்துலையும் பூச, ஆனா இரக்கம் இல்லை அப்படின்னா உன் பலி வேஸ்ட். அதான் எசையா புத்தகம் சொல்லுது, உன் பலியை நான் அருவருக்கிறேன், நீ காட்டுகிற தூவம் எனக்கு நாட்டத்தை கொடுக்கிற. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரு? பலியை விரும்புறதை விட இறக்க உள்ளத்தை விரும்புறாரு. பிள்ளைகளே, இறக்க இப்போ உங்க ஆத்மாவின் மீது நீங்க இறக்கப்படணுமே. இப்ப நான் கேட்கிறேன், இப்போ நீங்க செத்தீங்கன்னா மோட்சத்துக்கு போவீங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். தேவ பிள்ளைகளே, ஒரு வீட்டில் ஒரு அதிசயம் நடந்துட்டு இருக்குது. அது இன்னும் வெளியில வரல, அதை நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வீட்டில் எக்கால சத்தம் கேட்குதுங்க. ரெக்கார்டு இருக்குது, ஃபோனில் இருக்குது, எனக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. எக்கால சத்தம் கேட்குது. அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள், 1.5 வயசு 2 வயசு குழந்தைகள் அந்த சத்தம் கேட்கும் போது சிரிக்கிறாங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியில் சிரிக்கிறாங்களாம். நிறைய நடந்திருக்கு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அது உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பொழுது தான் வெளியில் தெரியும். இதெல்லாம் எக்கால சத்தம் முழங்க ஆரம்பிச்சாச்சு பிள்ளைகளே. நம்ம இன்னமும் நம்ம நம்மளுடைய நியாயத்தை பேசிக்கிட்டே நிற்கிறோம். இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் பிள்ளைகளே.
அழியாத ஒன்றை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். உனக்குள்ள நீ கட்டுற பத்தியா, உன் ஆத்மாவை எப்படி கட்டி வச்சிருக்கிறீங்க? இந்த திருவிழாவில் உன்னுடைய கசப்புகள் மாறணும். உன் ஆத்மாவுக்கு நீ முதல்ல இரக்கத்தை கொடுக்கணும். உங்க வீட்டில் இருக்கிற கணவன் கோயிலுக்கு வரலைங்க, இரக்கத்தை கொடுக்கலையே நீங்க. உன் மனைவி வரலையே, உன் பிள்ளைங்க வரலையே. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி பிசாசு உன் புருஷனை இழுத்துட்டு போச்சுன்னா, உங்க மனைவியை இழுத்துக்கிட்டு போச்சு, இல்லை உங்க பிள்ளைங்களை இழுத்துக்கிட்டு போகுது, உங்களுக்கு சந்தோஷமா இருப்பீங்களா? விடுங்க, யோசிச்சு பாருங்களேன். பிசாசு இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு போனா விட்டுடுவீங்களா? அப்படிதான் இருக்கிறோம். அது பொண்ணு போனா போகுது சாமி, மனநிலை அப்படித்தான் தெரிகிறது பிள்ளைகளே. இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, பொதுவாக சொல்றேன், நான் எல்லா இடத்துலையும் இந்த உஷார்படுத்த வேண்டியது எங்க வேலை. நாங்கள் அதை தான் செய்துட்டு இருக்கோம். நம்ம சும்மா கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், உண்டியல்ல காசு போட்டோம், 2 மெழுகுதிரி கொளுத்தி வச்சோம், இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும் பிள்ளைகளை. இதெல்லாம் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக பிடிக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு இது விருப்பமா? சமாரிய பெண் கிணத்து மூட்டில் இயேசுவை சந்திக்கும் போது அந்த அம்மா கேட்டுச்சு, இதோ நீ கெரசை மலையில நாங்கள் வழிபாடு நடத்துகிறோம், நீங்க யூதர்கள் எருசலேம் மலையில வழிபாடு நடத்துறீங்க, எந்த வழிபாடு உண்மையானது? இயேசு அழகா சொன்னாரு, ஒரு நாள் வரும் மகளே, இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, நீங்கள் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வீர்கள். இதையே, இந்த உண்மை வழிபாட்டை தான் தந்தை விரும்புறாரு. நம்ம அதுக்காக திருவிழாலாம் வேண்டான்னு நான் சொல்லல, கொண்டாடுங்க. அந்த கொண்டாட்டத்துக்கு மத்தியில் உங்க ஆத்மா இன்னைக்கு மறிச்சிச்சுன்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்குமா? உங்க காதுகளில் இந்த எக்கால சத்தம் கேட்கணும் பிள்ளைகளே. வானதூதர் எக்காலத்தை எடுத்துட்டாரு, போர் முழக்கங்கள் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க. போப்பாண்டவர் எதிர்குரலை கொடுக்கிறாரு, திருச்சபை தாக்கப்பட போகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க வெறும் செய்தியாக அறிந்து கொண்டு இருக்க கூடாது, அது உங்கள் ஆன்மாவை கடந்து செல்கிற ஒரு வல்லமையாக மாறணும். அதுக்கு உடனே நம்ம யோசிக்கணும், நான் என்ன செய்யணும்? அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார், இறக்க குணங்களால உன்னை நிரப்பிக்கோ. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போற, இறப்புங்கிற வாயில் வழியா நுழைஞ்சு அந்த பக்கம் போய் நீ தனியா நிப்ப, கணவன் மனைவி எல்லாம் கூப்பிட முடியாது. அந்த பக்கம் நீ தனியா நிற்கும் போது நீ செய்த செயல்கள் எல்லாம் கணக்கிடப்படும். இந்த பக்கம் நீ என்னென்ன செய்த, நான் கோயிலுக்கு போனேன் சாமி, உட்கார்ந்துருந்தேன் சாமி, நன்மை வாங்கினேன் சாமி, அப்புறம் வீட்டில் போய் கோதுமை தோசையை தின்னுட்டு படுத்து தூங்கிட்டேன் சாமி. ஆண்டவர் சொல்வார், கோதுமை தோசை தின்றதுக்கு நரகத்துக்கு போ, அங்கதான் அடுப்பு எழுது அப்படின்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிசாசு கொடுக்கிற கோதுமை தோசையை திங்கிறதுக்கு ஆசையா இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்ல, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப சுதாரிப்பா இருக்கிறது போல எப்போதுமே சுதாரிப்பா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம் அன்புக்குரிய பிள்ளைகளே, நிறைய நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயுல 1வது அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுது, அவர்கள் புனை கதைகளிலும் மூதாதையர் முடிவில்லா பட்டியல்களிலும். நாங்க யார் தெரியுமா? எங்க கோத்திரம் என்ன தெரியுமா? எங்களை சுத்தி இருக்கிற கதை தெரியுமா? நாங்க அப்படித்தான் இப்படித்தான்னு சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, இவை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாமல் ஊக ஆய்வுகளுக்கே இடம் தருகிறது. இதை வச்சு நம்ம ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆன்மாவுக்கு இது உதவி செய்யாது பிள்ளைகளே. இருக்கட்டும், பெருமையெல்லாம் ஓரமா வச்சுட்டு எதை செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கணும். தூய்மையான உள்ளம், பார்த்தீங்களா? தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றிலிருந்து அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். அன்பால நீ வேலை செய், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் இந்த நோக்கத்தை கைவிட்டு விட்டு வீண் பேச்சில் ஈடுபட்டுள்ளனர். நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதுல வீண் பேச்சில் எல்லாம் போயிடுது. கடவுள் நமக்கு இந்த எச்சரிக்கை செய்தியை கொடுத்து நம்மளை காப்பாற்ற நினைக்கிறாரு. நிறைய விவிலிய ஆதாரங்கள் உண்டு. ஒரு பெரிய பணக்காரர் அவர் வாழ்க்கையில் சொல்றாரு, அவர் நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார், நிம்மதி இல்லை. ஒரு முறை ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்க வேண்டியவங்க வரல, உணவு கொடுக்க ஆள் இல்லை. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த உணவை நீங்கள் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு. அவர் கொடுத்துட்டார். கொடுங்க, நான் கொடுக்குறேன்னு அவர் கஞ்ச பிசினாரி அன்னைக்கு ஏதோ ஒரு மனசு இலகி கொடுத்துட்டார், காசு கொடுத்துட்டார். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உணவு பகிரப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த இரவு அவர் போய் படுத்து தூங்கும் பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டார். அப்பதான் உணர்ந்தாரு, இவ்வளவு நாள் நான் வகை வகையா தின்னேன், அப்பெல்லாம் என் மனம் இவ்வளவு மகிழ்ச்சி அடையல. ஆனால் இன்றைக்கு நம்மளால ஒரு 50 பேர் உணவு சாப்பிட்டாங்க, பகிர்ந்து கொண்டேன். அந்த பகிர்வினுடைய ஆற்றல், அந்த இறக்க அந்த எண்ணங்கள் உள்ளே வந்த பொழுது அவருடைய இதயத்தை ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் நிரப்பியது. அன்றிலிருந்து அவர் மாறத் தொடங்கினார். என் அன்பு பிள்ளைகளே, நிறைய உதாரணங்கள் உண்டு, நிறைய உதாரணங்கள்.
ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் இத்தகைய அதிசயமான வழிகாட்டுதல்களை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நிறைய தலைவர்கள் நமக்கு இதுக்கு அடையாளம் கொடுத்துருக்கிறாங்க. மதர் தெரசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்றாங்க, நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஆனால் பெரிய அன்புடன் சிறிய காரியங்களை செய்யலாம். இரக்கத்தோடு செய்யுங்க, சின்ன விஷயமா இருந்தாலும் அன்போடு செய்யுங்க. போப் பிரான்சிஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? மெர்சி இஸ் த வெரி ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச்சஸ் லைஃப். நம்மளுடைய இரக்கம்தான் திருச்சபையின் அடிப்படை என்று சொல்றாங்க. இரக்கம்தான் இந்த திருச்சபையினுடைய இந்த பங்கினுடைய அடிப்படையாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இரக்கத்தை நீங்க காட்ட ஆரம்பிக்கணும். நிறைய உதாரணங்கள், மகாத்மா காந்தி கூட சொல்றாரு, the best way to find yourself is to lose yourself in the service of others. பிறருக்காக வாழும் பொழுதுதான் உண்மையாக நம்மை கண்டுபிடிக்கிறோம் அப்படி சொல்றார். அப்போ நீங்க உங்களுடைய சுயநல, இது எனக்குங்கிற எண்ணத்தை கொஞ்சம் அப்படியே கீழே தள்ளிட்டு பிறருக்கான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது தான் நீங்க தூய்மை ஆகுறீங்க. அப்போ வெறும் பணத்தால மட்டுமே அதை நம்ம கணக்கு பண்ணல. பணம் காசுங்கிறது 10ல் ஒரு பகுதி. மலாக்கி 3:8 சொல்லுது, 10ல் ஒரு பகுதியை கடவுளுக்கு கொடுன்னு சொல்லுது. அது 10ல் ஒரு பகுதிங்கிறது பணம் ஒரு விஷயம்தான். மீதி 9 காரியம் தூய ஆவியின் கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, அமைதி, 9 காரியங்கள் அதில் இணைஞ்சிருக்குது. இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் பிள்ளைகளே. இதை கொடுத்து நீங்கள் ஒரு சமூகத்தை உருவாக்குறீங்க பாருங்களேன். அதுதான் கடவுள் விரும்புகிற சமூகம், அதுதான் கடவுள் உருவாக்க விரும்பிய சமூகம். அதுல பயணிக்கிற பிள்ளைகளை எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் துன்பப்படுவார்கள். அன்பை கொடுப்பாங்க, நான் கொடுக்குறேன், அவன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான். ஆமா, அவன் ரெஸ்பாண்ட் பண்ணினாலும் பண்ணாட்டினாலும் நான் கொடுப்பேன். அவன் கொடுத்தா நான் கொடுப்பேன், அதுல என்ன இருக்குது? அவன் அன்பை கொடுத்தா நான் கொடுப்பேன், அது உன்னுடைய வேலை அல்ல. கொடுத்தா கொடுக்கிறவனுக்கு எல்லாரும் கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கொடு, அங்குதான் என்னுடைய அன்பு. உன்கிட்ட இருந்து எனக்கு நிறைவு கிடைக்காதுன்னு தெரியும், ஆனாலும் நான் கொடுத்தேன். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பை நீங்க வீட்டில் ஆரம்பிக்கணும். கணவன் மனைவிக்கு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கணும். இப்படியாக இந்த பங்கு சமூகத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்துக் கொள்கிற பொழுது அந்த அன்பு சமூகம் ஒரு வலிமையான சமூகமாக மாறும். அப்படியெல்லாம் நீங்கள் போராடி ஓடி உழைத்து ஒரு நாள் களைத்து கீழே விழுவீர்கள். எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பீங்க. இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு பெருமை பாராட்டி இருக்க மாட்டாங்க. உங்களை இன்னும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் செஞ்சான், எனக்கு ஒன்று செஞ்சானா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீ நியாயத்தோடு மறைவாய் செய்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் அதை மறைவாய் வைத்திருக்க போவதில்லை. நீ செத்து மடிந்து கீழே விழுகிற பொழுது உலகம் 1000 பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் வானத்திலிருந்து ஆண்டவர் உன்னை பார்த்து பேச போகிற அந்த வார்த்தை, இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறணும் என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே பயணித்து பாருங்க. உலக போக்கிலான காரியங்களை ஓரமாய் வைத்துவிட்டு, உங்கள் பெருமைகளை ஓரமாய் வைத்துவிட்டு, சுயநல இன்பங்களை ஓரமாய் வைத்துவிட்டு, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்று சீடர்கள் நினைப்பார்கள். பக்தர்கள் நான் என்ன கொடுப்பேன் கடவுளுக்கு என்று நினைப்பான். பக்தன் தான் விரும்பியதை கடவுளுக்கு கொடுப்பான். சீடன் தான் கடவுளுக்கு என்ன பிடிக்கும், என் குருவுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொடுப்பான். ஆண்டவர் யோவான் 15:8 சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்து தந்தைக்கு மாட்சி கொடுக்கிற பிள்ளைகளை எல்லாம் மகன் மாட்சி கொடுப்பார். எப்படி கொடுப்பார் தெரியுங்களா? நீ வெற்றி பெறுகிற பிள்ளையாய் மாறுகிற பொழுது திருவெளிப்பாடு 3:21 படியாக வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஆண்டவர் அவருடைய அரியணையில உனக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேரை போட்டு உன்னை உட்கார வைக்க போறாரு. எல்லா மக்களும், கோடான கோடி மக்கள் பார்க்கிற அந்த இடத்துல நீ இயேசுடைய அரியணையில் உட்காருகிற உரிமை கொடுக்க போறார். இந்த உரிமையை நீங்க பெறணும்னா பிச்சை அல்ல, ஆண்டவர் போடுற ஒரு இரக்கத்தினுடைய அடையாளம் அல்ல, அது உரிமை. உங்க கணவரை தொடுவதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, கேட்க தேவையில்லை. மனைவியை தொடுவது, உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அதே உரிமை யாரையும் நீ கேட்க வேண்டாம், ஏறி போய் ஆண்டவரோட நீ உட்கார முடியும். ஆண்டவர் அந்த மிகப்பெரிய கிருபையை உனக்கு உரிமையாக கொடுக்க போகிறார். இந்த உரிமையை உரிமையாக்கி கொள்ள போறீங்களா? அல்லது இந்த உலகத்துல எனக்கு கிடைக்கல, எனக்கு இது பண்ணல, அது பண்ணல என்று அடுத்தவர்களுடைய குறையை நீ காரணம் காட்டி நீங்கள் குறையுள்ள மனிதர்களாய் வாழ போறீங்களா? ஒரு அம்மா சொல்லுது, இந்த செய்தியை போய் அவங்க கிட்ட சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். அவங்க கிட்ட நான் பேச்சுவார்த்தை இல்லை சாமி, நம்ம பேசுறது இல்லை. நான் சொன்னேன், என்னம்மா பிரச்சனை?
அவன் வீட்டில் விசேஷம் வச்சா சாமி, கூப்பிட்டா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு தான் நானும் போயிருந்தேன். எல்லாத்துக்கும் வடை வச்சுட்டே இருந்தா சாமி, எனக்கு வடை வைக்காம போயிட்டா சாமி. அதுக்காக 5 வருஷமா ஆச்சு சாமி பேச்சுவார்த்தை இல்லை. 5 ரூபா வடைக்கு 5 வருஷமா பேச்சுவார்த்தை. பூமி எவ்வளோ அழகா சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்களேன். சூரியன் நடுவில் இருக்குது, பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்துது. இதில் நம்மளாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி கொஞ்சம் கனவு கண்டு பாருங்களேன், எவ்வளோ அற்புதம். நம்மளாம் இப்படி பூமியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ அதிசயம். நம்ம உடம்பை யோசிச்சு பாருங்க, ஒன்று ஒரு அதிசயம். இவ்வளவு அதிசயத்தில் ஒரு அதிசயமாக ஒன்றையும் என்னையும் கடவுள் படைச்சாரு. ஆனால் நமக்கு கவலை பூரா 5 ரூபா வடையிலையும் 2 ரூபா அப்பளத்துலையும் பிசாசு நம்மளை அள்ளிட்டு போயிடுறான். பிரைஸ் எல்லாம் தேவ பிள்ளைகளே, நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இனிமே நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதும் உங்கள் இஷ்டம். நாளைக்கும் இப்படி தான் சாமி வருவான். என் புருஷன் வேலைக்கு போயிடுவார், என் பிள்ளைங்களாம் வேலைக்கு போயிடும். ஏன்னா வயிறு வளர்க்கணும் இல்லை சாமி. நீங்கள் வயிறை வளர்த்துக்கங்க, மற்ற நாள்லாம் வளர்த்துக்கங்க. பைபிள் சொல்லுது வயிறே தெய்வம். இப்போ வராதவங்களை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வேலைக்கு போயிட்டேன், எனக்கு வேலை இருந்துச்சு, முக்கியமான ஒரு வேலை. என்ன? காசு. அவங்களுக்கு தான் வசனம் எழுதியிருக்கு, வயிறே தெய்வம், அழிவே அவர்கள் முடிவு. இந்த காசை வச்சு நீ கட்டுற வீடு, மாட மாளிகை, கழுத்துலையும் காலையும் போட்டுக்கிற நகை நட்டு, பிள்ளைகளுக்கு கொடுக்குற படிப்பு, மானக்கேடு உன் பெருமை, மானக்கேடு உன் பெருமை. பைபிள் சொல்லுது பிள்ளை, நான் சொல்லல. அதனால இவைகளை வைத்து நீங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ளுகிற இந்த உலகம் அழிந்து போக போகிறது. அழியாத என்றென்றைக்கும் உரிமையோடு இருக்கிற இந்த ஆத்துமா தான் ஆண்டவர்கிட்ட போகுது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அழியாமைக்கென்றே கடவுள் ஒவ்வொரு மனிதரையும் ஆத்மாவையும் படைச்சிருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறபடி நம்ம எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறோம், உங்கள் அழியாத ஆத்மாவுக்காக நீங்கள் உழையுங்க. நீங்க இணைந்து செயல்படுறத பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளணும். ஐயோ, இந்த மனிதர்கள் ஆத்மாவை குறித்து இவ்வளவு கவலைப்படுறாங்களே. அதுக்குத்தான் ஆண்டவர் உன்னை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம இந்த ஆத்மாவை தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவங்க செய்கிற அதே இழிவான செயல்களை செய்கிறோம், அருவருப்பான செயல்களை செய்கிறோம். கயிறை கட்டிக்கிறோம், உடுக்க அடிக்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். எங்கேயாவது வாயை வச்சு ஏதாவது பிசாசு நமக்கு செஞ்சிடாதா என்று சொல்லி பிசாசின் கைக்குலிகளாக மாறிக்கொண்டு விட்டோம். மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த திருவிழாவில் கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இதோ ஆண்டவர் உனக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதோ ஆண்டவரே, நான் இந்த திருவிழாவில் என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை வைப்பேன். இனிமேல் என் ஆண்டவரை விட்டு அவர் யாரும் கிடையாது. என் ஆத்மா என் ஆண்டவருக்கு சொந்தம். என் பாவத்தை விட்டு வெளியே வருவேன். இந்த சுயநல நாட்டத்தை விட்டு வெளியே வருவேன். இரக்கத்தினால என்னை நிரப்பிக் கொள்வேன். ஃபாதர்கிட்ட போவேன். ஃபாதர் என்ன செய்யலாம், ஆலோசனை செய்யுங்க. தனிப்பட்ட விதமா, குடும்பமா, ஃபாதர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருமானம் இவ்வளவு இருக்கிறது, இதுல நான் என்ன செய்யலாம், நீங்க சொல்லுங்க. கடவுள் கண்டிப்பா ஃபாதர் எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டிடுன்னு சொல்ல மாட்டார். கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பார். அந்த ஆலோசனையின்படி நீங்க செயல்படுங்க. கடவுள் கண்டிப்பா ஃபாதர்கிட்ட வர விரும்பல, சிஸ்டர்கிட்ட போங்க, யாரோ ஒரு நல்லவர்கிட்ட போங்க. ஆண்டவருடைய வழியில நடங்க. ஆண்டவர் வழியை செம்மையாக்குவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னவர். எல்லாருக்கும் இந்த வார்த்தை பலிக்காது. யார் கடவுளுடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகம் இருக்கும். என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு சொல்லியிருக்கிறார்? வீட்டில் உட்காந்து எதிர்நீச்சல் பார்க்கிறவனுக்கா, ராஜாராணி பார்க்கிறவனுக்கா, நாகினி நந்தினி மோகினி பார்க்கிறவனுக்கா என் நீதியின் வழக்கரத்தால் தாங்குவேன்னு சொன்னாரு ஆண்டவர். நீ கேடுகட்ட வேலையை செய்துக்கிட்டு இருப்ப, பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருப்ப, அடுத்த வீட்டில் அவன் சொரியிறானா நக்குறானான்னு பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆண்டவர் உன்னை நீதியின் வழக்கரத்தால் தாங்குவாரா? அவமானத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் அறவே ஒளித்தொழிப்பார். அவமானத்தின் பிள்ளைகளா நீ இருப்பதற்காகவா அவருடைய சாயலில் உருவில் உன்னை படைத்தாரு? யோசித்து பாருங்க. அவருடைய சாயல் எவ்வளவு உயர்ந்தது, அவருடைய உரு எவ்வளவு உயர்ந்தது. அந்த உருவையும் சாயலையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த உருவுக்கும் சாயலுக்கும் நான் சான்று பகரணும். ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான உருவையும் சாயலையும் கொண்டு போய் அவருக்கு முன்னாடி கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க கொடுத்தது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அழகுபடுத்தி இருக்கிறேன். 5 தாளந்தை வாங்கினவன் 10 ஆக்கினான், 10 வாங்கினவன் 20 ஆக்கினான், 1 வாங்கினவன் பின்னாடி போட்டு உட்கார்ந்துக்கிட்டான். நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவராய் இருக்கிறீர்கள்? எழுந்து நிற்போமா? சிந்தனையோடு செபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்பயாவது கை கொடுத்து தூக்கி விடுங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிற கால் சூற விட்டுறோம். எழுந்திருக்கிற ஆளா பார்ப்போம், அவ உழுவுற ஆளா பார்ப்போம். பிரைஸ் எல்லாம் இறக்கம் வேணும். எல்லா இடத்துலையும் இறக்கம் வேணும். வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையில் இறக்கம் வேணும். ஒரு அம்மா அழுவுது,
நான் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறேன் சாமி, ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு. அவன் வந்து கேட்டா எங்கே போகிறேன்னு கேட்டான். என்னன்னு தெரிலம்மா, அங்கிட்டு வலிக்குதுன்னு சொன்னேன். சீக்கிரம் போ, நேத்தி பக்கத்து வீட்டுக்காரி இப்படித்தான் சொன்னா, 10ன்னு போயிட்டா. சொல்லி அரை மணி நேரத்தில் போய் சேர்ந்துட்டா, சீக்கிரம் நிப்போ. வஞ்சனையையும் விஷத்தையும் வாயில தூக்கிக்கிட்டு அலையக்கூடாது. எல்லா காரியத்திலும் உங்களுடைய உள்ளம் இரக்கத்தால் நிரப்பப்படணும். அப்படியே கண்களை கும்பிடுங்க, கரங்களை கும்பிட்டு கண்களை மூடுங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்கும் அப்பா, எங்களுடைய கடின உள்ளம் உடைக்கப்படணும் ஆண்டவரே. இந்த பங்குல நான் ஒரு இரக்கத்தின் அடையாளமா பயணிக்கணும். திருத்தூதர்கள் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, இயேசுவை போல நாங்கள் இருப்போம் என்று பயணித்தார்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிள்ளையில, நான் இது போதும் ஆண்டவரேன்னு நான் சொல்லக்கூடாது, எது போதும் ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் நான் என்ன செய்யணும், என்னுடைய இதயம் கடினப்பட்ட இதயங்கள் உடைக்கப்படணும். ஆண்டவர்கிட்ட கேள்வியா. கண்களை மூடுங்க. கண்களை மூடுவது உங்களை தாழ்த்துவதனுடைய அடையாளம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என்னை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும், அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஆமாண்டவரே, என்னுடைய கல்லான இதயங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இரக்க குணத்தால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. பிறருக்காக வாழக்கூடிய இதயம் எங்களில் பெருகட்டும் ஆண்டவரே. இதுநாள் வரை வாழ்ந்த எங்களுடைய சுயநல எண்ணங்கள் மாறணும் தகப்பனே. ஒரு விஷயம் எங்களை தொடுவீராக. இந்த பலியின் ஆற்றலால் நாங்கள் நிரப்பப்படுவோமாக. இதோ இந்த பலி ஒரு வெறுமையான பலியாக எங்களுக்கு இருந்து விடாமல் ஒரு உண்மையின் அபிஷேக பலியாக, நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை எங்களுக்கு மீண்டும் புதுப்பிக்கிற ஆசீர்வாத பலியாக இது மாறுவதாக. இயேசுவே, உம்முடைய கரத்தில் எங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமென். அனைவரும் இப்பொழுது நம்முடைய பொது மன்றாட்டுகளுக்காக ஜெபிப்போம். திருச்சபை தலைவர்களுக்காக மன்றாடுவோம். கருணைமிகு ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் போப்பாண்டவர், ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்தந்தையரை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உங்கள் அன்பின் கருவிகளாக இருந்து நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலாக இருக்க அருள் புரிவீராக. சமூகத்தில் துன்புறும் மக்களை அணுகி அவர்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை பகிரும் மனதை அளிப்பீராக. சேவையில் சோர்வு அடையாமல் உங்கள் அருளால் உறுதியாக நிற்க வலிமை அளிப்பீராக. நோயாளிகளை பராமரிக்கும் பணியில் அவர்கள் கருணையுடன் செயல்பட உதவுவீராக. உங்கள் சுவிசேஷத்தை செயலால் அறிவிக்கும் கிருபையை அவர்களுக்கு அளிப்பீராக. அவர்களின் வாழ்க்கை பலருக்கு ஒளியாக விளங்க அருள் புரிவீராக. உலகில் நோயால் வாடும் அனைவருக்காக மன்றாடுவோம். நோயாளிகளின் மருத்துவரே எம் இறைவா, வீடுகளில் மருத்துவமனைகளிலும் உடல் நோயினாலும் மன நோயினாலும் பாதிக்கப்பட்டு வேதனையுறுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் உம் வல்லமை மிகு கரங்களினால் தொட்டு குணப்படுத்துவீராக. அவர்களின் வாழ்க்கையை சமாதானத்தால் நிரப்புவீராக. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய உற்சாகத்தை அளிப்பீராக. அவர்களின் துயரங்களை நீக்கி அவர்கள் முழுமையாக குணமடைய கிருபை அளிப்பீராக. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்காக மன்றாடுவோம்.
அன்பான ஆண்டவரே, நோயாளிகளுக்கு சேவை செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தங்கள் பணியில் அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு செயல்பட அருள் புரிவீராக. கஷ்டமான சூழ்நிலைகளிலும் பொறுமையுடன் இருக்க அவர்களுக்கு வலிமை அளிப்பீராக. அவர்களின் கைகள் உங்கள் குணமளிக்கும் கரங்களாக மாற அருள் புரிவீராக. அவர்கள் எடுக்கும் முடிவுகள் நோயாளிகளுக்கு நன்மை அளித்து வழி நடத்துவீராக. சோர்விலும் மன அழுத்தத்திலும் இருக்கும் நேரங்களில் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. அவர்களின் சேவை பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கட்டும். மனவேதனையில் இருக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களையும் நினைவில் கொள்கிறோம். அவர்கள் அனுபவிக்கும் துயரத்திலும் கவலையிலும் உங்கள் சமாதானம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. நம்பிக்கையுடன் இந்த சோதனைகளை எதிர்கொள்ள அவர்களுக்கு வலிமை அளிப்பீராக. ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து அன்புடன் வாழ உதவுவீராக. நிராசையில் விழாமல் உங்கள் கருணையில் நம்பிக்கை வைக்க அவர்களை வழி நடத்துவீராக. அவர்களின் இதயங்களில் அமைதியும் உறுதியையும் நிரப்புவீராக. இந்த சோதனைகளின் நடுவிலும் உங்கள் அருளை அனுபவிக்க கருணை அளிப்பீராக. படிக்கும் மாணவர்களுக்காக மன்றாடுவோம். ஞானத்தின் உறைவிடமே எம் இறைவா, இந்த கல்வி ஆண்டில் பொது தேர்வுகளை முடித்துவிட்டு மேற்படிப்புகளுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற எம் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து பண தேவைகளை சந்தித்து புதிய கல்வியாண்டை ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு தொடங்க அருள் புரிவீராக. இம்மன்றாட்டுகளை எல்லாம் எம் மீட்பரின் தாயாகிய புனித மகிமை மாதா வழியாக இறைவா உம்மை கேட்டு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். அன்பை உருவான இறைவா, உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த மன்றாட்டுக்கள் என்னும் பிள்ளைகள் தாங்கி வந்திருக்கிற தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் நீரே கண்ணோக்கி பார்த்து எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்து எங்களை வாழ்விப்பீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்திலேயே நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல். காலத்தின் தலைவாணி கரம் மீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வேன். காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் மீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரை காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் மீட்ட வேண்டும்.
நான் தருவேன் உமக்கெனவே. இன்னும் படித்து என்னை காத்தீர், என்ன நான் தருவேன் உமக்கெனவே. எனக்கென்று ஒன்றில்லை உலகில், எனக்கென்று ஒன்றில்லை உலகில். என்னை அழைக்கின்றேன் உமக்குடனே. காணிக்கை கரம் ஏந்தி நான் போகும் நேரம், காலத்தின் தலைவாரி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரின் காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொண்டீர். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறுகின்ற நாங்கள் அனைவரும் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலித்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுடைய ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து ஒரே குரலாய் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவன் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் திருமண் என்று ஒழியும்படிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தையே, இந்த நாளிலே திரு வழிபாட்டை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர்தாமே அவரோடு உற்ற துணையாக இருந்து கொண்டு அவர் செய்யக்கூடிய ஊழியத்திலே நீர்தாமே ஆண்டவரே அவரோடு உம்முடைய வல்லமையில் திருக்கரத்தால் தாங்குவீராக. இந்த நாளிலே திருப்பலியிலே ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை கனிவுடன் ஏற்றருளும். எங்கள் குடும்பத்திலே இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும் இளைப்பாலை தந்திரலும். உடல் உள்ள மன நோய்களால் இதோ நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை சுகப்படுத்தும். இரக்கத்தின் உடைய ஆசீராலயங்களை நிரப்புவீராக. எங்கள் அனை மீதும் இரக்கம் வைத்திருளும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மகிமை தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குடன் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு. இந்த வார்த்தையைத்தான் நீங்க பல வருஷமா கேட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு. இப்ப நாங்க பேசினதெல்லாம் எங்களுடைய விருப்பம் இல்லை. நான் ஃபாதர் இதை செய்ய சொல்றாரு, நீங்க கோச்சிக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. குருவானவர் இங்கே சொல்லக்கூடிய எல்லா விஷயமே கடவுள் எதை கற்பிக்க சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் குருவானவர் இந்த இடத்துல கற்பிக்கிறாரு, இந்த பங்குல நெறிப்படுத்த முயற்சிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு பயிற்சி கொடுத்து அது பாடம் நடத்தி இருக்கிறார். ரெண்டாவது வார்த்தை பாருங்க, பயிற்சி பெற்றிருக்கிற நாம். அப்போ ஆண்டவர் நீங்கள் அதை செயல்படுத்தும் போது அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களில் உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறார், மன்னிப்பை கொடுத்துருக்கிறார். அப்போது கற்பிக்கப்பட்டிருக்கிறோம், பயிற்சி பெற்றிருக்கிறோம். அதனால தான் நம்ம துணிந்து ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தை. அப்போ இது வரைக்கும் நம்ம ஜெபிச்ச ஜெபத்தில் ஒரு உண்மை இல்லை அப்படின்னா இனிமேல் ஒரு உண்மைத்தனம், நான் ஆண்டவருக்காக பயணிக்கிறேன்,
அந்த இரக்கம், இயேசுவிடத்தில் இருந்த இரக்கத்தோடு நானும் பயணிக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை தாரும் என்ற உணர்வோடு கரங்களை விரித்து உயர்த்தி ஆண்டவருக்கு நாம நன்றி உள்ள பிள்ளைகளாய் நின்று கண்களை மூடி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறி ஒரே நமக்காக இரக்கத்தின் உணர்வுகளால் தன்னை பிணைத்து கொண்டவர், இரக்கத்தின் வெளிப்பாடாக நம் மத்தியில் கடந்து வந்தவர். என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று நமக்கு எல்லை வகுத்து கொடுத்திருக்கிறவர். இவருடைய இரக்கத்தால் நிரப்பிக்கொள்ள இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். உன்னை நினைத்து நான் வாழும் உள்ளம் போதும் மறவாமல் வாழும் வரும் தாங்கள் இயேசுவே, மறவாமல் வாழும் வரும் எனக்கு பாருமே. உன்னை நினைத்து நாளும் வாழும் உள்ளம் போதும் மறவாமல் வாழும் வரும் தாங்கள் இயேசுவே, மறவாமல் வாழும் வரும் எனக்கு தாருமே.
பாசம் உணர்ந்து இவையாவும் நீ தந்த கொடைகளே, இவையாவும் நீ தந்த கொடைகளே. நல்ல நன்மை போற்றும் நல்ல மனிதர் உலகில் நலமுடனே நானும் இன்பம் காண்கிறேன், நலமுடனே நானும் இன்பம் காண்கிறேன். இவையாவும் போதாது உன்னையே உணவாக தந்தாய், இவையாவும் போதாது உன்னையே உணவாக தந்தாய், என் அப்பத்தின் வழியாக வந்தாய். உன்னை நினைத்து நானும் வாழும் உள்ளம் போதும் மரபாமல் வாழும் வரும் தாங்கள் இயேசுவே, மரபாமல் வாழும் வரும் எனக்கு தாருமே. அழகு நிறைந்த இயற்கையும் அமைதி நிறைந்த உலகமும் இவையாவும் நீ தந்த வெகுமதி, இவையாவும் நீ தந்த வெகுமதி. அழகு நிறைந்த இயற்கையும் அமைதி நிறைந்த உலகமும் இவையாவும் நீ தந்த வெகுமதியே, இவையாவும் நீ தந்த வெகுமதியே. உழைப்புக்கேற்ற உயர்வினை நம்பிக்கையால் அடைந்திடும் உறுதியான உள்ளம் எனக்கு தந்தீரே, உறுதியான உடலும் எனக்கு தந்தீரே. இவையாவும் போதாது என்று உன்னையே தானமாக தந்தாய், இவையாவும் போதாது என்று உன்னையே தானமாக தந்தாய், என் வார்த்தையின் வழிவாக வந்தாய். உன்னை நினைத்து நானும் வாழும் உள்ளம் போதும் மறவாமல் வாழும் வரும் தாங்கள் இயேசுவே, மறவாமல் வாழும் வரும் எனக்கு தாருமே. புனித மகிமை மாதாவின் நவநாள் ஜெபம். உண்மை அன்பு வரும் அனைவரையும் ஆராதித்து காக்கும் மாட்சிமிகு தாயே, உமது வல்லமையை நம்பிக்கை வைத்து மன்றாடிடும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும், நீர் ஆசீர்வதித்தருளும். உன் பரிவாரம் பரிமாறினார் என்னை மனதில் பொழியும், உன் திருமகளிடம் பரிந்து பேசி உதவிகள் பெற்று தந்தோறும், உதவிகள் பெற்று தந்தோறும் கோடாய் கோடி பொருளையோடு பரிமிடம் வாய்மை தாய்மொழி இல்லை
கோடைகள் தீர்க்கும் தாய்மொழி மைந்தரை காத்தரும் மகிமை மாறாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமை மாறாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இப்பொழுதும் பாசமிகு இறை சமூகமே, மகிமை தாயுடைய ஆண்டு பிறவாவிலே மிக மிக முக்கியமான நாட்களை நாம் ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே வழிபாட்டை நமக்காக சிறப்பித்து புனித பவுல், புனித சவேரியார் அன்பியங்கள் மற்றும் புனித வின்சென்ட் டி பால் சபையினர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்பியனுடைய தலைமை பொறுப்பாளர் புனித வின்சென்ட் டி பால் சபையினுடைய தலைவரை பீடத்துக்கு முன்பாக வரும்படி உங்களுக்கு அழைப்பை விடுக்கிறேன். இந்த நாளில சுயநல எண்ணங்களை இரக்க எண்ணங்களால் நிரப்புவோம் என்ற சிந்தனையிலே நாம் ஒன்றாக ஜெபித்திருந்தோம். நமக்காக தலைமையேற்று ரொம்ப நீண்ட தூர பயணம் திருச்சியிலிருந்து நமக்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வருகை தன்னுடைய என்னுடைய அண்ணன் நாங்களாம் ஒன்றாக பூந்தமல்லி குறித்து கல்லூரியில் பயின்றோம். நல்ல பரிச்சயமானவர், நல்ல ஒரு நண்பராக இருந்தவர், இருக்கிறவர். எப்படியுமே நல்ல வார்த்தைகளை மட்டுமே தான் பேசுவார். அவருடைய நண்பர்கள் குழுவில் கூட ஒரு சிறப்பான ஒரு தனித்தன்மை எப்பவுமே இருக்கும். அவருக்கு உகந்த அந்த நகைச்சுவை நான் படிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே இப்பவும் அப்படி தான் இருக்குது. சற்று மாறாமல் எளிய முறையிலே மக்களோடு பேசக்கூடிய நற்செய்தி வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே பாசத்துக்குரிய அடுத்தந்தை ஆல்பர்ட் அவர்களை நாம் அனைவருமே கரவொலி எழுப்பி மிகுந்த நன்றிகளை நாம் சொல்லிக் கொள்கிறோம். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. விழா குழுவினர், ஊர் பெரியவர்கள், ஊர் நிர்வாகிகள், பங்கு அவைப்பணி பேரவை, அன்பிய ஒருங்கிணைப்பு, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கூடிய அன்பியங்கள், பக்த சபைகள், பக்தர்கள் அனைவரும் சார்பிலுமே நம்முடைய தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நாம் நம்முடைய மரியாதையை செலுத்துகிறோம். ஆனா ஒரே நிமிஷம், நினைவு பரிசு அம்மா அதை கொஞ்சம் பிரியுங்க. நினைவு பரிசு மகிமை மாதாவுடைய ஆசிரியர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிகாரம், அவர் எப்போ பார்க்குறாரோ நம்முடைய நீங்காத நினைவு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கடிகாரம் நம்முடைய திருமறை பொருளகத்தில் விற்பனைக்கு இருக்கிறது. தாராளமாக காசு கொடுத்து நீங்கள் இதை வாங்கிக் கொள்ளலாம். நாளை மிக மிக முக்கியமான நாள், நம்முடைய தேர் திருவிழாவுடைய நாள். மகிமை தாயின் பிள்ளைகளாக நாம வாழ்வோம் என்ற சிந்தனையிலே நாம் ஜெபிக்கிறோம். சிந்தனை கருத்து அன்னை மரியின் மனிதநேய செயல்களால் உலகை நிரப்புவோம் என்ற சிந்தனையில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய பங்கு அருள்பணி பேரவை வழிபாடை சிறப்பிப்பார்கள். நாளைய தினம் வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பு செய்ய இருப்பவர் சலேசிய குருவானவர் அடுத்தந்தை ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள். அவரும் யூடியூப்ல நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைய மன்னா அப்படின்ற சிந்தனை கருத்துக்களை அவர் தொகுத்து வழங்கி ஒவ்வொரு நாளும் இறை செய்தியை கொடுத்து கொண்டிருப்பார். அதனால அவர் நாளை தினம் நமக்காக நம் மத்தியிலே இருப்பாங்க. நாளை தினம் ஜெபமால ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நவநாள் ஜெபங்களையும் ஜெபிப்போம். நேரத்தோட திருப்பலியை தொடங்குவோம். அப்பதான் நேரத்தோட தேரினை நாம் எடுத்து
நம்முடைய ஊருக்கு ஆசீர்வாதமும் நம்முடைய மகிமை தாயினுடைய பக்தர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் நாம் வழங்க முயற்சி செய்வோம். நம்முடைய திருவிழா குழுவினருக்கு அன்பான வேண்டுகோள், நாளை காலை உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டவுடன் விரைவாக நம்முடைய ஆலயத்துக்கு வந்து உதவிகரம் நீட்டும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தேர் உபயம் செய்ய விரும்புகிறவங்க தாராளமாக நம்முடைய விழா குழுவினரை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பக்தருடைய நலனுக்காக தண்ணீர் தொட்டி கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலையிலிருந்து அந்த தண்ணீர் தொட்டி பக்தருடைய பயன்பாட்டுக்காக அது கொடுக்கப்படும். தண்ணீரை விரயமாக்க வேண்டாம். அதே போல திருப்பயணிகள் இல்லம் இந்த வருடத்துல நாம தொடங்கி இருக்கோம். ஒரு கெஸ்ட் ரூம் போல நம்ம போட்டிருக்கிறோம். ஒரு 11 அறைகள் இருக்குது. அந்த அறைகளில் ஏற்கனவே நிறைய பேர் பெயர்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த திருப்பயணிகள் இல்லமும் நாளைய தினத்திலிருந்து அது செயல்படுத்த தொடங்கும். எனவே தொடர்ந்து அன்பானவர்களே, மகிமை தாயின் பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய காவல்துறை நண்பர்கள் நமக்கு அழைப்பை கொடுக்கிறாங்க. உதவிகரம் நீட்டுங்கள், விழா குழுவினருக்கு உதவிகரம் நீட்டும்படியாகவும். அதே போல நம்முடைய MSS டச் அகாடமி பள்ளிக்கூட வளாகத்திலே தங்கக்கூடிய பக்தர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், தங்குவதற்கு ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம். சுத்தம் செய்யறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். அங்காங்கே அசுத்தங்கள் செய்ய வேண்டாம். குப்பைகளை குப்பை தொட்டிகளை மட்டும் போடும்படியாக உதவிகரம் நீட்ட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாம் அனைவரும் எழுவோம். நன்றி ஜெபம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது துறவையை இவர்களுடைய ஆழத்தின் ஆற்றலினால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்தவும் அடியாராகிய மகிமை மாதா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை இத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் பயணிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நம் மத்தியில நம்முடைய மண்ணின் மைந்த அருள்தந்தை டைசன் அடிகளார் நம் மத்தியில இருக்கிறாங்க. நாம் அனைவரின் சார்பிலுமே அவர்களுக்கு நெஞ்சார் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்கள் அனைவரின் சார்பிலுமே அவருக்கு பொன்னாடை போர்த்திட அருள்தந்தை ஆல்பர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை ஆனது போர்த்தப்படுகிறது. எங்கள் மனம் வாழ்வோமே நம்பி வந்தோமே மண்ணின் காவலே. மகிமை மாதாவே, எங்கள் மனங்களை தினம் வாழ்பவளே, நம்பி வந்தோமே மண்ணின் காவலே. கருணை மகளே, கருணை மகளே, தந்த புதையலே, எங்கள் விடியலே. மகிமை மாதாவே, மகிமை மாதாவே, மகிமை மாதாவே.
மலையிலே நிலந்திட்ட மூணிலவே பார்வையை தந்து மண்ணில் மகிமையை மழுந்தவளே அம்மா எங்கள் அழகு மகிமை அம்மா வடிவை தாங்கி வந்த கடலின் அம்மா மீனவர் மலையிலே நிலந்திட்ட மூணிலவே பார்வை தந்து மண்ணில்